வணக்கம். வீட்டில் இந்த மாதிரி நிறையா பலாக்கொட்டை இருந்ததுன்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிச்சுட்டே இருப்போம். இது இந்த மாதிரி யோசிக்கிறவாளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெசிபி நம்ம பலாக்கொட்டையை வச்சு சூப்பரான கிறிஸ்பியான வடை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். நம்ம அந்த ஒயிட் லேயரை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இந்த பலாக்கொட்டையை குக்கரில் ஒரு 3லேருந்து 4 விசில் வச்சுடலாம். அதை பச்சை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அந்த வெந்த பலாக்கொட்டையை மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட இஞ்சி, சேப்பு மிளகா, உப்பு, கொஞ்சம் சோம்பும் போட்டு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிடலாம். அரைச்சிட்டும் அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிவிட்டோம். கொஞ்சம் நறுக்கின பச்சை மிளகா, கொத்தமல்லி, நறுக்கின வெங்காயம் போட்டு நல்லா பிசைஞ்சுடலாம். பிசைஞ்சுட்டும் அதை நம்ம நார்மலாக பருப்பு வடை தட்டுற மாதிரியே நல்லா தட்டிட்டு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தாக்க ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது கொஞ்சம் சிம்லேயே வச்சு நம்ம பொரிக்கணும். அப்போ தான் உள்ளியும் நல்லா கிறிஸ்பியாகும். ஸோ பார்த்தேன்னா சூப்பரான வடை ரெடி ஆகிடுது. இது எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.